கடலூர் மாவட்டத்துல ஒரு 8வது படிக்கக்கூடிய குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணிருக்கா. அந்த சாத்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் சொல்லி தனியா ஒரு குடிசையில அந்த குழந்தைய உட்கார வச்சிருக்காங்க. இரவெல்லாம் பயங்கரமா காத்தடிக்குது. தனியா உட்கார்ந்துருக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு பயமா இருக்கு. அம்மாவை கூப்பிடுறா. அவங்க அம்மா சொல்றாங்க, வீட்டுக்குள்ள வந்தேன்னா வீட்டுக்கு ஆகாது, நீ அங்கதான் உட்காரணும், இதுதான் சாஸ்திரம், இதுதான் சம்பிரதாயம் சொல்லி அந்த குழந்தைய அங்க தனியா உட்கார வச்சிடறாங்க. அந்த குழந்தை இரவெல்லாம் கத்திருக்கா. இரவெல்லாம் துணைக்கு ஆளை கூப்பிட்டுருக்கா. அவங்க வரவே இல்லை. மறுநாள் காலையில போய் பாக்குறாங்க, காத்துல ஒரு தென்னை மரம் அந்த குடிசை மேல உளுந்து அந்த குழந்தை மேல உளுந்து அந்த குழந்தை இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தை நைட் எல்லாம் தன்னை காப்பாற்ற சொல்லி கத்தி இருக்காங்க. அந்த குழந்தை சாத்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் காப்பாற்றி தான் வீட்டு தேவதையை இழந்துட்டாங்களேங்க. அந்த குழந்தையை இழந்துட்டாங்களேங்க. கடவுள்ன்றவர் சாத்திரத்திலையும் சம்பிரதாயத்திலையும் இல்லைன்றது நமக்கு எப்பங்க தெரிய போகுது? கடவுள்ன்றவர் சிலையாக இல்லை, கருணை மலையாக இருக்கிறார்ன்றது எப்பங்க தெரிய போகுது? கடவுள் என்பவர் மதத்தில் இல்லை, நல்ல மனதில் இருக்கிறார்ன்றது நமக்கு எப்பங்க தெரிய போகுது? கூட்டத்தில் இல்ல, நல்ல குடும்பத்துல தான் இருக்காருன்றது நமக்கு எப்பங்க தெரிய போகுது? கண்ணுக்கு தெரியாத இந்த சாத்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் பிடித்துக் கொண்டு கண்ணுக்கு தெரிந்த தேவதைகளை நாம் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் தான் உங்கள் முதல் கடவுள். பெண்களை காயப்படுத்தி கடவுளின் ஒரு துளியை கூட நீங்கள் பார்க்க முடியாது.